தாராக்ஷாமம் என்பது ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு இடம். இது காக்கிநாடாவிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும், ராஜமுந்திரிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் ராமச்சந்திரபுரத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. கிபி 800ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் கோவில் கட்டுமானம் தொடங்கப்பட்டு 11ஆம் நூற்றாண்டில் முடிக்கப்பட்டது. இந்த இடம் முன்பு தக்ஷபோவனம் மற்றும் தஸ்வதிகா என்று அழைக்கப்பட்டது. இது தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான யாத்திரைகளில் ஒன்றாகும். இப்பகுதியில் அமைந்துள்ள பீமேஸ்வர சுவாமி கோவில் பஞ்சராம சேத்திரங்கள் என்று அழைக்கப்படும் சிவனின் 5 தலங்களில் ஒன்றாகும். மற்றும் மாணிக்கியம்பா அம்மன் கோவில் இந்தியாவில் உள்ள 18 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். இந்த கோவிலில் பல கடவுள்கள் உள்ளனர். இதில் பீமேஸ்வர சுவாமி மற்றும் மாணிக்கியம்பா அம்மன் முக்கிய தெய்வங்களாக உள்ளனர். சிவபெருமான் இருந்ததை பற்றிய இந்த கோவிலின் புராண கதை ஒரு சுவாரஸ்யமான கதை. முந்தைய நாட்களில் தாராகாசுரன் என்ற அசுரன் சிவபெருமான் மீது பயங்கரமான தவம் செய்தான். சிவன் தோன்றினார். அசுரன் சிவபெருமானின் ஆவியிடம் தனக்கு ஒரு வரம் தருமாறு கேட்டான். சிவபெருமான் அப்பொழுது அந்த வரத்தை அளித்தார். அவர் தனது காட்டு மராண்டித்தனமான குணத்தை கடவுள்கள் மகான்கள் மீது காட்டி அவர்களை மேலும் கஷ்டப்படுத்தினார். அவர்களால் அந்த வழியை தாங்க முடியாமல் அந்த சூழ்நிலையிலிருந்து மீள சக்தியை கொடுக்க மகாவிஷ்ணுவை வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த சக்தியை பயன்படுத்தி தாராகாசுரனை கொல்ல அனைவரும் முயன்றனர். அப்பொழுது தாராகாசுரவதம் ஏற்பட்ட போது அவரது தொண்டையில் இருந்த சிவலிங்கம் 5 துண்டுகளாக உடைந்து ஒரு துண்டு இங்கே விழுந்தது. பின்னர் இது சிவலிங்கமாக மாறி பீமேஸ்வர சுவாமி என பெயர் பெற்றது. சதி தேவியின் மரணத்துக்கு பிறகு அவரது உடலின் 18 பாகங்கள் அதில் 12வது பகுதி, அதாவது அவரது இடது கன்னத்தில் விழுந்தது. அப்பொழுது இது மாணிக்கியம்பா தேவி என்று அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் சேத்திர பாலகர் லட்சுமி நரசிம்ம தேவி. கோவிலின் நுழைவாயிலில் லட்சுமி தேவியுடன் அவரது சன்னதி உள்ளது. பீமேஸ்வர சுவாமி ஒரு உயரமான சிவலிங்கம் வடிவில் உள்ளது. இது கிட்டத்தட்ட 9 அடி நீளம் கொண்டது. சிவலிங்கத்தின் மேல் பகுதியில் கருப்பு நிற கோடுகள் இருப்பதாலும் லிங்கம் முழுவதும் படிக அமைப்பில் இருப்பதாலும் தரிசனம் செய்யும் வசதி உள்ளது. இந்த கோவிலுக்கு பல சிறப்புகள் உள்ளன. அதில் சிவலிங்கத்தின் சிறப்பு என்னவென்றால் தினமும் அதிகாலையில் சூரிய ஒளி சிவலிங்கத்தின் மீது விழுகிறது. இது அனைவரின் கண்களை திறக்கும் அதிசயம். பீமேஸ்வர சுவாமி சன்னதியை சுற்றி சந்திரனால் ஸ்தாபிக்கப்பட்ட 8 விசேஷ சிவலிங்கங்களும் சப்த ரிஷிகளும் 8 திசைகளிலும் கோவில் வளாகத்தில் நடனமாடும் கணபதி, வீரபத்ருதி, கனகதுர்க்கை, அனுமன் முதலிய சன்னதிகளும் காசி விஸ்வேஸ்வர சுவாமி கோவிலும் உள்ளன. பீமேஸ்வர சுவாமி கோவிலின் வலதுபுறத்தில் அமைந்துள்ளது. கோவிலுக்குள் இருக்கும் இடம் மிகவும் இனிமையானது. கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்கள் அழகாக பொறிக்கப்பட்டுள்ளன. அழகாக செதுக்கப்பட்ட கோபுரங்களும் உள்ளன. இங்கு சப்த கோதாவரி என்ற புஷ்பகரணி உள்ளது. அங்கு சப்த ரிஷிகள் 7 வெவ்வேறு நதிகளிலிருந்து தண்ணீரை வாங்கினர். எனவே இது பக்தர்களால் மிகவும் மதிக்கப்படுகிறது. கோவில் வளாகத்திற்கு பல மண்டபங்கள் உள்ளன. புனிதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் இந்த இடம் தட்சிண காசி என்று அழைக்கப்படுகிறது. இது மிகவும் புகழ்பெற்ற யாத்திரைகளில் ஒன்றாகும். பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கொண்டாடப்படும் மகா சிவராத்திரி போன்ற பண்டிகைகளுக்கு இது பிரபலமானது. இதே மாதத்தில் பீமேஸ்வர சுவாமி திருக்கல்யாணமும், பீஷ்ம ஏகாதசி அன்றும், நவம்பரில் நவராத்திரியும், கார்த்திகை திங்கள் திருவிழாக்கள், ஜுவால தோரணம் டிசம்பரில் கொண்டாடப்படும். யாத்திரிகள் கோவிலுக்கு சென்று கடவுளை வணங்கி அருள் பெறுகிறார்கள். கோவில் நினைவு சின்னங்கள் பாதுகாக்கப்பட்டு கோவில் தொடர்பான அனைத்து விஷயங்களும் அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள செயல் அலுவலரால் நிர்வகிக்கப்படுகிறது. கிழக்கு சாளுக்கியர்களும் தொல்லியல் துறையினரும் இணைந்து கோவிலை புதுப்பித்து அழகு மற்றும் மிதமான சூழலை உருவாக்கியுள்ளனர். கோயில் கட்டிடக்கலை ஒரு கோட்டை வடிவில் அமைந்துள்ளது மற்றும் உலகம் முழுவதிலிருந்து பல யாத்ரீகர்களை மகிழ்வித்துள்ளது. எனவே இது வரலாற்று புத்தகத்தில் புனிதமான இடங்களில் ஒன்றாக உள்ளது.